வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண் கணிதம், ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியில் அமர்ந்து தனித்த குருவாக கடைசி ஒரு 55 நாட்கள், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை கடைசி ஒரு 55 நாட்கள் தனித்த குருவாக செயல்பட போகிறார். அந்த தனித்த குருவாக செயல்பட்டாலும் இந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது மிக சிறப்பான பார்வையாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 55 நாட்கள் இருக்க போகுது. இந்த 55 நாட்களில் இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த விதமான பலனை பெறப்போகிறார்கள்? ஏதாவது பெரிய பாதிப்புகள் இருக்குமா? இந்த மேஷராசியிலிருந்து குரு பகவான் நகர்ந்து பெயர்வதற்கு முன்னாடி ஏதாவது தேவையில்லாத, ஏன்னா குரு பகவான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானாதிபதியும் கூட. அதனால ஏதாவது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுமா அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள், அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களும், அடுத்து ஜோதிட ரீதியாக, நீங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா, இந்த மாதிரியான பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றம் இருக்குன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வரோம். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 55 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட இந்த 55 நாட்கள் குரு பகவான் தனித்து செயல்பட போகிறார். தனித்து செயல்படும் போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரு? அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு பகவான் அவரோடைய சேர்ந்து இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க. அந்த கடைசி ஒரு 17 நாட்கள் இவர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு மிக பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதியும் அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதியும், பாக்யஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் கூட அவர் மேஷராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே அமர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். இந்த குரு பகவான் கடந்த வருடம் பெயர்ச்சி ஆனாலும் தனித்த குருவாக செயல்படலை. நான் பழைய பதிவுலெல்லாம் போட்டிருப்பேன். குருமங்கள யோகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குரு பகவான் தனித்த குருவாக எப்போதுமே இந்த காலகட்டத்தில் செயல்படவில்லை. அவர் தனித்த குருவாக செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை கடந்த காலத்தில் கொடுத்துருப்பார், ஒரு வருட காலத்திற்கு. ஆனால் அந்த தனித்த குருவாக செயல்படாமல் ராகு பகவானோடு வக்ர கிரகங்களோடு செயல்பட்டும் அடுத்து தன்னை வக்ரமாகவும் செயல்பட வைத்ததுனால இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடத்திற்கு, ஏன்னா ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரே இடத்துல இயங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில், கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்க அதிக முதலீடு செஞ்சுருப்பாங்க. ஏதோ எந்த தொழில் இருந்தாலும் சரி, சிறிய அளவில் செய்தாலும் சரி, பெரிய அளவில் செய்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு அதிகமாக செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்த வருமானம் எல்லாத்தையுமே, ஏன்னா கடந்த காலகட்டத்தில் அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்து அதே சமயத்தில் கடன்களையும் நிறைய கொடுத்துருப்பார் குரு பகவான். அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட வந்த வருமானமாகப்பட்டது நிறைய முதலீடுகளை, அதாவது தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை இந்த மேஷராசி அன்பர்கள் செய்துட்டீங்க. எந்த அளவுக்கு நம்ம தொழிலில் முதலீடு செய்யணும்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு மிக பெரிய அளவில் நீங்கள் இந்த முதலீடை செய்துட்டீங்க. ஏன்னா குருன்றது
மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய ஒரு முதலீடு, நகை, ஆபரணங்கள், அடுத்து குழந்தை பாக்கியம், இப்படி நிறைய காரகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான பெரிய பெரிய முதலீடை எதிர்பார்த்து அந்த முதலீடு செய்யப்பட்டதாகப்பட்டது கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா அவர் வக்ர குருவாக இருந்தார், வக்ர கிரகங்களோடு சேர்ந்திருந்தார். அதனால உங்களுக்கு மிக பெரிய அளவில் அது லாபத்தை கொடுத்துருக்கிறாரு. எந்த அளவுக்கு நீங்க ஏற்றம் வரும் நினைத்தீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்யாதிபதின்னு சொல்றோம். பாக்யாதிபதினா என்ன? குரு பகவான் பாக்யாதிபதி ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் இப்போ உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். பாக்யாதிபதினு சொல்லும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அந்த ஸ்தானாதிபதி உங்க ராசியிலேயே இருக்கும்போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுக்கல. கடந்த காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் கொடுத்தாரே தவிர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்தார். ஒரு வேலைக்கு போறீங்களா, வேலை செய்யற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு வருமானம் இருந்திருக்காது, தேவையான வருமானம் இருந்திருக்காரு. ஏன்னா குரு பகவான் நிறைய வருமானம்னு நம்ம பழைய பதிவுலலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு வருமானமே இல்லையே மேடம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வேலை செய்யறவங்க, ஒரு பணிக்குன்னு காலையில எந்திரிச்சு போறவங்க கடந்த காலத்துல வேலையில வருமானம் இல்லாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிறைய வேதனைகளை இந்த மேஷராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன் அவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆசைகளை கொடுத்துருப்பார். நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்திற்கு நாம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு அந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்கும். வெளிநாடு சென்று வேலைக்கு போயிருப்பீங்க, அல்லது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்திற்கு, அதாவது உள்ளூர்ல இருந்துகிட்டே இன்னொரு இடத்திற்கு வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. அதுலயும் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் பணம் போட்ட விஷயமே இருந்திருக்காது உங்களுக்கு. நீங்களும் எவ்வளவோ வேலையில கண்முழித்து ராப்பகல் பாராம 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர்களாக தான் இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல உழைத்து கொண்டே இருந்திருக்கிறீங்க. எதையும் எதிர்பாராமல், எதற்காக நம்ம இதை செய்யறோம்? ஒரு வருமானத்திற்காக செய்யறோம். ஆனா அந்த வருமானத்தை கூட ஒரு எதிர்பார்ப்பின்றி செய்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு வேதனையையும் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்தையும், எது செஞ்சாலும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வருமானம் வருது, அது அதிகமாக முதலீடு பண்ணியிருக்கிறோம், ஆனால் அந்த முதலீடை எங்களால் எடுக்க முடியல, இப்படி தொழில் செய்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. அடுத்து வேலைக்கு போகிறவங்க அதில் அதிகமான அசிங்கத்தை, வெட்கத்தை, அதாவது ஒரு வேதனையை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க கடந்த காலத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அந்த குரு பகவான் ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு நலனை கொடுத்துருக்கணும். அது எதுவுமே இந்த அன்பர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விவாகரத்து வரைக்கும் அந்த குடும்பமாகப்பட்டது, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கின்ற அளவிற்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் அடுத்த ஒரு 55 நாட்கள் மிக பெரிய அளவில் ஒரு தனித்த குருவாக, உங்களுடைய பாக்யாதிபதி தனித்த குருவாக செயல்பட போறார். அடுத்து உங்களுடைய விரயஸ்தானாதிபதி யாரோடைய இதுவும் இல்லாமல் தனித்த ஒரு பவரோட, அந்த ஒரு யார் என்ன வேலை செஞ்சாலும் நம்ம தனிமையா வேலை செய்யும் போதுதான் அதனுடைய ஆதிக்கமும் பவரும் நிறைய தெரியும். திறமை, உங்களுடைய திறமை வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அடுத்த 55 நாட்கள் இருக்க போகுது. அடுத்து அந்த ஏப்ரல் 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானோடு சூரியனும் சுக்கிரனும் சேரும்போது மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு காசு வருவதற்கு, வருமானம் வருவதற்கு, இவர்களுடைய அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏப்ரல் 13க்கு அப்புறம் அங்க சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த சூரியன் உச்சம் பெறும்போது மிக பெரிய அளவுல இவர்களுக்கு
ஒரு ஆளுமை திறமை கிடைப்பதற்கும், அடுத்து பேரும் புகழும் கிடைப்பதற்கும், ஒரு அரசாங்க வேலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதுல ஒரு உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கும், பதவிக்கு உண்டான வருமானம் அதிகரிப்பதற்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்த 55 நாட்கள் மிக பொன்னான காலமாக காத்துட்டு இருக்குது. இந்த 55 நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க ஒவ்வொரு பொழுதும் உழைத்த அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வேலை செய்தீங்களோ இந்த காலகட்டத்தை அதை நல்லா உபயோகப்படுத்தி எந்த இடத்துல இருந்து வருமானம் வரணுமோ அந்த இடத்தை எல்லாத்தையுமே நீங்க ஆய்வு செய்து நீங்க வேலை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு வருமானம் காத்துட்டு இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு வருமானமே இல்லாம மிக பெரிய அளவுல வறுமையை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ மேஷராசி அன்பர்கள், அந்த அளவுக்கு உங்களுடைய வறுமை எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு காலமாக தான் இந்த 55 நாட்கள் இருக்க போகுது. இந்த 55 நாட்கள்ல மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுல உங்களுக்கு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்கள் எல்லாமே மறைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி வருவதற்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஏன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் தனித்த குருவாக இருக்கும் போதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை எல்லாமே கொண்டு சேர்க்கின்ற ஒரு குருவாக செயல்பட போறார். அதனால இது வரைக்கும் குழந்தைக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையில இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அமைவதற்கும், அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக ஒரு வீடு கிடைப்பதற்கும், இது நாள் வரைக்கும் ஒரு வீடு இல்லை, அந்த ஒரு சொத்து இல்லாமல் நாங்கள் அவஸ்தைப்பட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக ஒரு சொத்துக்கள் அமைவதற்கும், ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு குடும்பம் அமைவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்றீங்களோ, குரு பகவான் பார்த்தீங்கன்னா சாட்சாத் நம்ம சிவபெருமானின் அம்சம்தான் குரு பகவான். அதனால இந்த காலகட்டத்தில் மேஷராசியினர் சிவபெருமானை நினைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிரார்த்தனை பண்றீங்களோ உங்களுடைய நினைத்த காரியம் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலை என்ற மாதிரி சொல்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவிற்கு அந்த தடைகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்னுதோ இந்த அடுத்து வரக்கூடிய 55 நாட்கள் அந்த தடைகள் எல்லாமே விலகி நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்போடு இருந்தீர்களோ, என்னென்ன வேலையெல்லாம் நினைத்தீர்களோ அது எல்லாமே வெற்றிகரமாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒரு புன்னகையும் இருக்கிறதுக்கு இந்த 55 நாட்கள் உறுதுணையாக இருக்க போகுதுன்றத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம அறிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வியாதிகள் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். மேஷராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் ஏப்ரல் 13க்கு மேலே உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறுவதனால உங்களுக்கு வியாதி நிவர்த்திகள் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. குரு பகவானின் ஒரு நல்ல ஒரு செயல்னால உங்களுக்கு இந்த வியாதி நிவர்த்திகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்லா காத்துட்ருக்குது. இது 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 பார்த்தது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு தனித்த குருவால் ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்தி முக்கியமாக பார்க்கணும். அந்த தசாபுத்தி எந்த அளவுக்கு இருக்குதோ, இப்போ எங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் இந்த ராசியில் இப்படி சொல்கிறீங்களே மேடம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே இது மேட்ச் ஆகலை, நான் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ எல்லாம் இருந்தும் எனக்கு திருமண வாழ்க்கை நடைபெறலை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் கையில் காசு சொகத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும், உங்களுடைய தசாபுத்தியை முதல்ல பார்க்கணும். அந்த தசாபுத்தியும் ஜாதகமும் தான் முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்கறது. இந்த கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு உறுதுணையாக தான் இந்த ஜாதகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. இது பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். அதே சமயத்தில்
அந்த ஜாதகத்தோடைய உங்களுடைய கர்மா என்ன சொல்லுது அப்படின்றத உங்களுடைய முழு ஜாதகம் பார்த்தாதான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைத்தாலும் கூட எந்த அளவிற்கு அது உங்கள் கைக்கு வந்து சேரும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லா சுகமும் இருக்குது, வீடு கட்டியிருக்கு, ஆனால் அந்த வீட்டில் என்னால் வாழ முடியல, எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவளை மாதிரி எனக்கு அன்பாக இருக்கிறவங்க யாரும் கிடையாது, ஆனால் அவங்களோட என்னால் வாழ முடியல. இதுக்கெல்லாம் சில கர்மாக்கள் இருக்குது, அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. ஆன்மீக பரிகாரத்தில் நம்ம படிக்கிறது என்னன்னா, அந்த கர்மாக்கள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கின்றன. அந்த கிரகங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு கிரகங்கள் இருக்குதுன்னா அவருக்கு 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் அந்த கிரகங்கள் எப்போது நிர்மாணிக்கப்படுகின்றன, அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்றபடி அந்த கிரகங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. அதனால ஒவ்வொருத்தர் ஜாதகமும் அந்த கோச்சார நிலவரப்படி பலன்கள் மாறுபடும். எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இந்த யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிடலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.